ஏய், என்னடி சொல்ற? அந்த அம்மா அவ்வளவு மோசமானவங்களா? ரொம்ப ரொம்ப மோசமானவங்கம்மா. அப்போ ஏன் பிள்ளைன்னு அவ்வளவு பாசம் காட்டினாங்க? எல்லாம் நடிப்புமா. அப்புறம் என்ன, இதெல்லாம் சரவணன் கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அண்ணி. அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஐயோ, அப்புறம் எதுக்கடி அவங்க கிட்ட போய் சவால் விட்ட? அதுக்காக அவங்க பண்ற அநியாயத்தெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். என்னம்மா பேசுற? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா போக போறேன். அவங்க எனக்கு மாமியாரா வர போறாங்க. நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போறதே தேவையில்லாத விஷயம்தான். என்னம்மா சொல்ற? ஆமாடி, உன் மனசுல இருக்க ஆசையெல்லாம் இத்தோட விட்டுரு. அந்த பையன் நல்லவர் தான், ஆனா அவரு இருக்கிற இடம் சரியில்லையே. வாழ போற இடத்துல பையன் மட்டும் நல்லவரா இருந்தா பத்தாது, மாமியாரு நல்லவங்களா இருக்கணும். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போன்னு நான் தான் உன்னை தொந்தரவு பண்ணேன். ஆனா இப்படிப்பட்ட வீடுனா அதுக்கு பேசாம நீ இங்கேயே இருந்துடலாமே. பாம்பு கிட்ட இருந்து தப்பி முதல்ல வாயில விழுந்தது மாதிரி ஆயிடக்கூடாதுல. பிறந்த வீட்டுலதான் நீ ஒரு நாள் நிம்மதியா இல்ல, அங்கேயும் போய் நீ கஷ்டப்பட்டேனா இதையெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, அவர் அப்படி திரும்பி பார்த்து முறைச்சாலே எனக்கு அப்படியே மூச்சே நின்று போகும். அவரவே அன்னைக்கு அந்த அம்மா எட்டிக்கிட்டு அடிக்குது. இப்படி ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க அப்பா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, எனக்கு அது போதும், கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா நீ சொல்றத பார்த்தா அந்த பொம்பளைக்கு உங்க அப்பா எவ்வளவோ பரவாயில்லையே. வேணாண்டி, இதெல்லாம் வேணாம். நீ அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறன்ற ஆசையை விட்டுரு. உனக்கு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மா, நான் அந்த வீட்டுக்கு மருமகளா கண்டிப்பா போவேன். இங்க பாருடி, நீ அந்த அம்மாட்ட ஏதோ சவால் விட்டுட்டு வந்துட்ட, அதை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கலான்னு நினைக்காத. அதுக்காக மட்டும் நான் அப்படி சொல்லலமா. வேற? சரவணனோட அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? சாமி தான் அவர் வீட்டுக்கு என்ன மருமகளா அனுப்பி வைக்குதுன்னு அவரு இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்காரு. நான் வந்துதான் அந்த குடும்பத்தை மாத்த போறேன்னு முழுசா நம்புறாருமா. என்ன நம்பாத அப்பாவுக்கே நான் உசுர கொடுக்கணும்னு நினைக்கிறவ. அவர் என்ன நம்பிட்டு இருக்கிற மனுஷம்மா. அவரை எப்படிமா அப்படியே விட்டுட்டு வர முடியும்? அதுக்காக உன் வாழ்க்கை பணையமா வைக்க போறியா? அது மட்டும் இல்லம்மா, நான் மாமாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். சரவணனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். எங்க அண்ணன் தானே, அவர்கிட்ட தானே நீ வாக்கு கொடுத்திருக்கிற. அவர்கிட்ட சொல்லி அந்த வாக்கையே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், போதுமா? எல்லாத்தையும் தாண்டி நான் முடிவு பண்ணிட்டேம்மா. அந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரக்கூடாதுன்னு தானே அவங்க அப்பாவை கை நீட்டி அடிச்சாங்க. அந்த அசிங்கத்தை நீ எப்படிமா சரி பண்ணுவ? அவங்க மனசார அவங்க பண்ணது தப்புன்னு அப்பா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நான் கேட்க வைப்பேன். ஏய், என்னடி என்னமா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாதம்மா. அவங்களா நான் பாத்துடுறேன். விட மாட்டேம்மா, விட மாட்டேன். கண்டிப்பா அந்த வீட்டுக்கு நான் மருமகளா போவேன். நான் சொன்னதெல்லாம் நான் செஞ்சு காட்டுவேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்குடா. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட அப்படியே நடந்துகிட்ட? உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? அப்பா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு சாமிடா. ஈஸியா அந்த பொண்ணு உனக்கு கிடைச்சிச்சுன்றதுனால உனக்கு திமிராயிருச்சுல? டேய், அப்படி இல்லடா. டேய், நீ எங்க இருக்கன்னு தெரியுமா? அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு தெரியுமாடா? நீ சரவணான்னு எழுத சொன்னா சாராவணான்னு எழுதுவ. அந்த பொண்ணு வேணும்னு நினைக்கும் போது மட்டும் கோயில உட்காந்து தவறு இருந்தல்ல, சரின்னு ஒரு வார்த்தை சொன்னது உன் புத்தியை காமிச்சிட்டல. டேய்,
என்னடா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? நீ அந்த பொண்ணு புரிஞ்சுக்கலையேடா. ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்ற? டேய், நான் இது வரைக்கும் அம்மா பேச்ச மீறி இருக்கேனா? அம்மா சேலையே புடிச்சிட்டு இருக்க பையனுக்கு எதுக்குடா காதல், எது கல்யாணம்? சரிப்பா, நீ பெரிய ஹரிச்சந்திரன் தான். உங்க அம்மா பேசக்கூடாதுன்னு சொன்னா நீ பேசாம இருந்துருவியா? நீ ஹரிச்சந்திரனாவே இருப்பா. உங்க அம்மா சொன்னாங்க, நீ அப்படியே நடந்துக்க. ஆனா உங்க அப்பாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா மேல சத்தியமா அப்பா சொல்ற பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னியே, அந்த சத்தியத்தை என்ன பண்ண போற? எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு உன் சித்திய பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியே. உன் மேல உசிரியே வச்சிட்டு இருக்காரு உன் அப்பா. அவரை பத்தி எனக்குன்னா யோசிச்சிருக்கியடா? டேய், எனக்குன்னா ஒரு நாள் உன் அப்பாக்கு எதனா ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருப்பியாடா நீ? வயசான காலத்துல நம்ம புள்ள எனக்குன்னா ஒரு நாளாவது நம்ம பேச்ச கேட்டுறாதான்னு நம்பி நம்பி அந்த செத்து போட்டுண்டா. டேய், நீதான் சத்தியத்தை காப்பாத்துற உத்தமனாச்சே. உங்க அப்பாக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு என்னடா பதில் சொல்ல போற? என்ன பதில் சொல்ல போற? வாய் தரன்னு சொல்லு. டேய், எங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேன்டா. சத்தியமா நான் காப்பாத்துவேன். இங்க பாரு, என் அப்பா ஆசைப்பட்டபடி நான் பூங்குடி கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வருவேன். ஏன்னா எங்க அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவேன். என்னங்க, இன்னைக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்ணணும். அதனால ஒரு நல்ல மலையா பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. ஏன் மகேஷ், நம்ம ஊர்ல அம்புட்டு கோயில் இருக்கு, அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்க வந்துதான் பூஜை பண்ணணுமா? நான் பூஜை பண்ண வந்திருக்கேன்னு நினைச்சியா? பேய் ஹோட்டல்ல வந்திருக்கேன். என்னடி சொல்ற? என்கிட்டயே ஒருத்தி அவ விளையாட்ட காட்டணும்னு ஆசைப்படுறா. அவளுக்கு நான் யாருன்னு காட்ட வேணா?